இதுல முடிவெடுக்க என்ன சார் இருக்கு? வராது. இது சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராது. சரிப்பட்டு வராது. மாயா, வாயா வாயா வாயா, நல்லா முன்னாடி வா. என்னம்மா ஒரு குற்றவாளி விசாரிக்கிற மாதிரி நிக்க வச்சிருக்கீங்க? யோ வாயா முடு. நீ போலீஸா இல்ல நான் போலீஸா? இதோ பாரு, கேட்காம வாயகைய திறந்த அடிச்சு பல்லுகளெல்லாம் பேத்துருவேன். வாய முட்டு சுமாரு. கேட்கறதுக்கு மட்டும் ஒழுங்கா பதில் சொல்லணும். எந்த ஊரு? பொள்ளாச்சி. அங்க என்ன தொழிலு? விவசாயம். அப்புறம் நான் தான் அந்த ஊருக்கு நாட்டாம. நாட்டாமையா? ஆமாம்மா, பரம்பரை பரம்பரையா எங்க குடும்பம் தான் நாட்டாம. நாட்டாம எப்படி இங்க வீட்டு ஆமையாச்சு? நீதானே இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாட்ச்மேனு? ஆமாம்மா. கிராமத்துல பெரிய வீட்டுல தானே இருந்திருப்ப? ஆமாம்மா, பெரிய வீடு தான். அப்புறம் எதுக்கு நீங்க கேட்ல வாட்ச்மேனா இருக்க? ஏமாந்துட்டோம். சொத்து சுகம்லாம் கை விட்டு போயிடுச்சு. பொழப்புக்காக இங்க வந்தோம். பொழப்புக்கு வந்தீங்களா இல்ல இங்க யாரையாவது பழி வாங்க வந்தீங்களா? சுட்டு போட்டாலும் எங்களுக்கெல்லாம் அந்த பழக்கம் கிடையாதுங்க. நீ எப்ப வேலைக்கு சேர்ந்த? போன 10ஆம் தேதி. எப்படி சேர்ந்த? வேலை கேட்டேன், கொடுத்தாங்க. யாரு? புவியா? இல்ல, அப்ப நான் அவரை பார்க்கல. அப்ப யார் வேலை கொடுத்தது? அங்க வேலை பார்த்துட்டு இருந்த பழைய வாட்ச்மேன் தான் கொடுத்தாரு. ஓ, ஒரு வாட்ச்மேன் இன்னொரு வாட்ச்மேனுக்கு வேலை கொடுத்தாரா? நம்புற மாதிரி இல்லையே. இல்லைங்க, அவரு ரொம்ப நாளா ஒத்த ஆளா டபுள் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. நான் போய் ஒரு வேலை கேட்டதும் எனக்கு அதை கொடுத்துட்டாரு. நான் போட்டிருந்த யூனிஃபார்ம் கூட அவர் தான் கொடுத்தாரு. புவிய பாத்திருக்கியா? பாத்திருக்கேனே. ஆள் எப்படி இருப்பாரு? தங்கமானவரா தான் தோணுச்சு. என்ன பார்த்த முத நாளே அவர் நல்லா தான் பேசினாரு. எப்போ வருவாரு? டெய்லி வருவாரா? நான் வேலைக்கு சேர்ந்த 2வது நாளே அவர் காணாம போயிட்டாருங்க. அதனால அவர்கிட்ட எனக்கு பெருசா பழக்கம் இல்லைங்க. காத்தடிச்ச அன்னைக்கு யார் டியூட்டில இருந்தது? நான் தாங்க இருந்தேன். அன்னைக்கு புவி அங்க வந்தாரா? வந்தாருங்க. காத்து பலமா அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாருங்க. கார்ல வந்தாரா? பைக்ல வந்தாரா? பைக்ல தாங்க வந்தாரு. அங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசிப்பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.